வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 1/2/2025 சனிக்கிழமை. இன்றைக்கு திருதியை திதி மதியம் 2:36 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரம் இருக்குது. ஒன்று சதயம், இன்னொன்று புரட்டாதி. சதய நட்சத்திரம் காலை 6:58 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதனுடைய பலன்களை நீங்கள் நேற்றைய வீடியோவான 31/1/2025 அந்த தேதியில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கும், சாதகம் இல்லாத சூழலை தரப்போகுது அப்படிங்கிறத நேற்றைய வீடியோவிலையும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அந்த சதய நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் இன்றைக்கு காலையில் 6:58 மணி வரைக்கும் இருக்க போகுது. சரி, அதன் பின்பு வரக்கூடிய பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரம்னும் போது கோபம் தவிர்த்து பொறுமை காக்கணும், அதுதான் முக்கியம். சந்திராசிரமமாக வரக்கூடிய மகம் கவனக்குறைவு ஏற்படும். அவங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் சாதகமான சூழலை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசிரிடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் யாரெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பரணியில் பிறந்திருக்கீங்களோ பூரம், பூராடம், ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தேதி 1ஆம் தேதி இல்லைங்களா? நியூமராலஜி படி இந்த 1ஆம் தேதி யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 2, 4, 7, 11, 13, 16, 20, 22, 25, 29 மற்றும் 31 இந்த தேதிகளெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். அதே போல் யாருக்கு சாதகம் இல்லாத ஒரு நாளாக இது நியூமராலஜி படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 6, 8, 15, 17, 24 மற்றும் 26 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது சாதகம் இல்லாத ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.